இன்னைக்கு இந்த சவுத் இந்தியன் நார்த் இந்தியன் கான்டினென்டல் குசின் யார் யார் எந்த குசின் சமைக்க போறாங்க அப்படின்னு தீர்மானம் பண்றது கோல்டன் டேபிள்ல நின்னுங்கிற தீனாவும் சிவானியும் தான். செஃப், இந்த முடிவை நான் எடுக்கிறேன். ஓகே, யார் என்ன சமைக்கிறாங்க? ஆமா, எல்லாம் உன்னாலதான். பாத்தியா நீ பாத்தியாடா? அவங்களுக்கு என்ன சமைக்க தெரியும் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். அதை தான் மாத்தி கொடுக்க போறேன். நீங்க ஒவ்வொரு டேபிளா போய் என்னென்ன வேணும்னு கேட்டு நல்லா ஆராய்ச்சி பண்ணி முடிவு பண்ணலாம்ண்ணா. உனக்கு என்ன வேணும்? ஒரு நிமிஷம் மாத்தி கொடுப்பாங்கடா. எனக்கு நார்த்து தான் ஓகே. சவுத் உனக்கு ஓகே இல்ல நார்த்து தான் வேணும். நான் சவுத்துன்னு சொல்றேன், நம்ம நார்த்து மாத்தி கொடுப்பானுங்க. அண்ணே எதுவா இருந்தாலும் சமைக்க தெரியாதுண்ணே. ஆப்போசிட்டா சொல்லுவாங்க மாப்ள. அவ ஆப்போசிட்டா சொல்றத பத்தி எனக்கு கவலை இல்லை. இவளெல்லாம் நான் ஒரு ஆப்போனன்ட்டாவே கன்சிடர் பண்ணல. உனக்கு என்ன கொழுப்பு? ஏன்னா உங்ககிட்ட குசின்னா என்னன்றதான் கேட்கணும். சொல்லு. நான் எதிர்பார்த்தது வந்து நார்த். கைதி படம் மட்டும் 13 பார்த்தேன். செஃப், கைதி படம் ரிலீஸ் ஆகி செஃப் ஒரு 6 வருஷத்துக்கு மேல இருக்கு செஃப். கைதி படம் நல்லா இருந்துச்சுன்னு எப்ப கை கொடுக்குறான் பாருங்க. உங்களுக்கு எது வேணும்? அண்ணே, உங்க கூட நான் சமைச்சிருக்கேன். நீங்க என்ன கடைசியா காப்பாத்திருக்கீங்க. உங்களை நம்பி நான் சொல்ல போறேன். சொல்லு. நீங்க மாத்தி சொன்னா நான் அழுதுருவேன். சரி, அளவு கூட சொல்லு. நார்த் இந்தியன். நார்த் இந்தியன். நம்பி உண்மையா தானே சொல்லிருக்கேன்? உண்மையா தான் சொல்றேன். அண்ணா என்ன பாருங்க. சத்தியமா தான் சொல்றேன், எனக்கு நார்த் இந்தியன் தான் வேணும். ஓகே செஃப், நான் டெல்லா சொன்னதை வச்சு நான் நம்பல. அதிர்ச்சி இல்ல. சொல்லிராத, அப்படி சொல்லாத, மாத்தி சொல்லு. அண்ணா ப்ளீஸ்.